அன்பான மக்களே, நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கிற சீரியல் அய்யனார் துணை பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுலேருந்து இன்றைக்கி எபிசோடில் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிலாவுக்கும் சோழனுக்கும் இங்கே ரிசப்ஷன் ஏற்பாடு தடபுடலாக போய்கிட்டு இருக்கு. கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா வந்து பயங்கரமாக பட்டு வேட்டி சட்டையோடு வந்து பயங்கரமாக வந்து அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆட்டம் பாட்டம் டான்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன், பல்லவன், அப்புறமா சேரன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னண்ணே இன்னி அண்ணே வரல அப்படின்ட்டு. வர்றவங்களாம் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு இன்னி வரலையா, பொண்ணு வரலையா, பொண்ணு வரலையான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து வந்துடுவாங்க உடனே, இப்போ ஸ்டேஜுக்கு சீக்கிரமாகவே வந்துடுவாங்க, பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட சேரன் வந்து சொல்லுவார். அப்போ சோழன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, எல்லாமே வந்து இவனுக்காக நம்ம பண்ணுறோம், இவன் இன்னி காணாமேனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருப்பார். வந்துடுவான்டா, என்ன பிரச்சனையோ தெரில, நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறது அவனுக்கு தெரியாதில்ல, எல்லாமே சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாண்டியனை சமாதானப்படுத்துகிற வேலையில் நம்மளோட சேரன் இருப்பார். அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க நிலாவும் சோழனும். வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ரிசப்ஷன் கட் அவுட்டு ஃப்ளக்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. பார்க்கும்போது பயங்கரமாக ஷாக்காயிரும். இவங்களுக்கு ரிசப்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு இங்கே பல்லவன் கூட பாண்டியன் கூட எல்லோரும் கூடயுமே ஏன்டா இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் என்னை கேட்காம ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காரு சோழன். அப்போ சேரன் சொல்வார், நாங்கள் எல்லாம் தாண்டா எல்லோரும் ஊராளெல்லாம் கேட்குறாங்கல்ல, அதனால தான் ஒரு ரிசப்ஷனை மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்றதுனால தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, யாரை கேட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போடுவாங்க. அப்போ வந்து பெரிய மடித்து மழுக்கட்டுற அளவுக்கு போயிடுவாங்க ரெண்டு பேருமே. சரி, நம்ம வந்து நிலாவுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா, அதனால் வந்து நிலாட்ட வந்து சொல்லுவாங்க. என்ன கதை, இவங்க சண்டை போட்டுருக்கும் போது அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லாமல் செய்யாமல் இந்த மாதிரி ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கங்க, எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, நான் போய் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் வந்து தடுத்து வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கஷ்டங்க. எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சேரன் தான் நிஜமாகவே பாவம், அவ்வளோ காசு செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது பயங்கர விட்றா அப்படின்னு சொல்லுவார். இந்த கதையில் பயங்கர நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. 4 இப்போ மகாநதியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 சிஸ்டர்ஸு வச்சு சகோதரிகள் கதை அப்படின்னு கொண்டு வருவாங்க. அப்படி போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரதர்ஸு, 4 பேர் அண்ணன் தம்பிங்க, அவங்கள சுற்றி நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த சீரியலோட இது. ஆனால் பயங்கரமாக இருக்குங்க, நல்லா இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஃபைட்டு தான், நெஞ்சு சட்டையை பிடிச்சி அடித்து மல்லு கட்டுறாங்க, பயங்கரமாக இருக்குது. நிலாவோட அதாவது நிலாவுக்கு இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஸ்கோப்புமே இல்லை நடிக்கிறதுக்கு. இனிமேல் தான் நடிக்க வரும், இனிமேல் தான் அவங்களுக்கு சீன்ஸ்லாம் வரும் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமா தான் இவங்களோட கேரக்டர் நல்லா பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நேற்று கார்த்திகா கூட ஒரு ப்ரொமோ வந்தது இல்லையா, அதில் கார்த்திகா இப்போ சேரனோட பேர் அவங்க வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, லவ்வை வந்து சொல்லாமல், லவ் ப்ரப்போசல் இல்லாமல், நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் பக்கத்தில் நிற்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் பொண்ணை அதாவது பொண்டாட்டியாக நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து அவங்க லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிலாவுக்கு வந்து அது வராது. நிலாவுக்கு அந்த மாதிரி சீன்லாம் கொண்டு வர மாட்டாங்க. நிலா வந்து மெச்சூர்டாக வந்து யோசித்து குடும்பத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஆளாக தான் கொண்டு வருவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி பசங்கக்கிட்ட வந்து அதாவது சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இவங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைமையால் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இனி போக போக காட்டுவாங்க. நிலாவுக்கான சீனு, நிலாவுக்கான ஸ்கோப்பு எல்லாமே வந்து இனி வருங்காலங்களில் தான் அது நிறைய அமையும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். நிறைய கொண்டு வருவாங்க. ஹீரோயினியாக அந்த அய்யனார் துணை வீட்டுக்கே இவங்க தான் வந்து ஒரு தலைவியாக இருப்பாங்க. இவங்க தான் வந்து ஒரு அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் தலை நிமித்தி ஊராளுக மிக்கிற மாதிரி அவங்க கொண்டு வருவதுக்கான வாய்ப்புகள் அது அவங்கக்கிட்ட தான் இருக்குது. மற்ற சுற்றி இருக்கிற அதாவது பாண்டியனோட பேர், சேரனோட பேர் இவங்கெல்லாம் வந்தால் கூட
இவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாவே இது சேரனை வந்து பயங்கரமாக பாராட்டணுங்க. அவருக்கு தான் பயங்கர பாராட்டு நம்ம கொடுத்தே ஆகணும். அந்தளவுக்கு அதில் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதான். நம்மளோட பாண்டியன் அப்படி தான். பாண்டியன் வந்து நேர்மையாக இருக்கார், உண்மை பேசுகிறாரு அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவரோட கேரக்டர் வந்து பல்லவன் வந்து கொஞ்சம் சுட்டி பையன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சோழன் தான் பொய் எல்லாம் பேசுறது அப்புறம் பொய். யாருக்கிட்ட? வீட்லேயும் சரி, நிலாக்கிட்டையும் சரி, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் சமாளித்து வர பையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் சமாளித்து தானே ஆகணும், வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜீப்பு ஊரார் ஜீப் வாங்கிட்டு வந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது அடுத்த ஜீப் கிடைக்குமா என்னான்னு சொல்லி தெரியாது. இந்த ஜீப் நல்லா இருந்துச்சு. இந்த ஜீப்பை ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ண முடியும்? இவரால் உட்கார வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு வேறு நிலாட்ட சொல்லி வச்சுருக்காரு இல்லையா? போக போக தெரிய வரும். சரி, அப்போ நம்ம இங்கே இருந்துடலாம். இப்போ டைவர்ஸு பேப்பரு அது இதுன்னு இப்போலாம் போக முடியாது அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் வந்து நிச்சயமாக நிலா வந்து இந்த இடத்துல நல்ல ஸ்கோப்போடு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் ரிசப்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.